வணக்கம் நேயர்களே, நம்ம 5D டிசைன் பில்ட் மூலமா இப்போதைக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டோட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ, டிசைனிங் வீடியோ பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு பிளான், எலிவேஷன் எல்லாமே நம்ம கம்பெனில எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறாங்கிறத ஒரு சின்ன வீடியோவா நான் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க நீங்க பார்க்கலாம். இந்த G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை தான் இப்போ நான் உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த G+1 பில்டிங்கில் மொத்தமாகவே 3 BHK கவர்டு கார் பார்க்கிங்கோட நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கிறோம், வைட் ஹால் வச்சுருக்கிறோம். கவர்டு கார் பார்க்கிங் வழியாகவே சிட் அவுட் வச்சு அதிலிருந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி மெயின் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிச்சன் அண்ட் டைனிங் ஓப்பனாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். கிச்சன் அண்ட் டைனிங்லேருந்து ஒரு நேச்சர் லுக், டைனிங் அவங்க வந்து ஃபுட் அலோவ் பண்ண போச்சில் அவங்க வந்து அந்த நேச்சர் லுக்கை அப்சர்வ் பண்ணதுக்காக உள்ள ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூம்லையுமே நம்ம வந்து டாய்லெட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமாக தனியாக பிரித்து அவங்களுக்கு ஒரு நடுவில் பேசேஜ் வச்சு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே செட்பேக் ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஒரு அவுட்லெட்டுக்காக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பேக் சைடில் அவங்களுக்கு ஏரியா அதிகமாக இருக்கனால அவங்க ஒரு கோர்ட்யார்ட் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேர்கேஸ் வந்து வெளியே வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க கிளைண்ட்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸில் அவங்க ரெண்டல் பர்பஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு 2 BHK டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHKவும் பேக் சைடில் ஒரு 2 BHKவும் நம்ம கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட் ஃப்ளோரில் 2 BHKல எலிவேஷன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக ஒரு பால்கனி செட்டப்பில் அந்த பிளானை கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு 2 BHKலுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் பெட்ரூம் வந்து டிசைன்ஸ் பண்ணி 2 பெட்ரூமுமே அட்டாச் டாய்லெட் தான் நம்ம கொடுத்துருப்போம். பேக் சைடில் இருக்கிற அதே போர்ஷனுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஸோ 2 ஹவுஸ்க்கும் நடுவில் ஒரு காமன் பேசேஜ் இருக்கும். ஸோ அந்த பேசேஜில் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய ஸ்டேர்கேஸை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு நம்ம தனியாக ஹெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பேசேஜை அவங்க வந்து மேலே பேரப்பெட் வால் அண்ட் ஹெட்ரூமுக்கு ஓவராக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்து ஹெட்ரூமோட ரூஃபை நம்ம வந்து பிளெயினாக கொடுக்காம கேரளா ஹட் மாடலுங்கிற டைப்பில் ஸ்லோப்பிங் ரூஃபாக கொடுத்துருக்கோம். இந்த எலிவேஷன் அது வந்து கவர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வியூ வந்து அவங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கான வியூ, 40 feet ரோடு. ஸோ அந்த எலிவேஷன்ஸில் நம்ம என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுறோம், என்னென்ன கலர் பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோம், ஸோ அதுக்கு என்ன லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து பால்கனியில் என்னென்ன ரெயிலிங்ஸ் கொடுக்குறோம், என்ன ஸ்டீல் கொடுத்து நம்ம அந்த மெட்டல்ஸ்லாம் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த எலிவேஷன் லுக்கில் அது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதான் அந்த மேஜர் எலிவேஷன் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது. ஏன்னா இது ஒரு கார்னர் பிளாட்டு, 2 பக்கமும் ரோடு இருக்கிறனால ஸோ கார்னர் பிளாட்டாக இதை நம்ம டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓப்பன் ஸ்டார்கேஸை கவர் பண்ணுறதுக்கு பர்போலா மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அந்த எலிவேஷனை ஒரு லுக்காக கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன பெயிண்டிங் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கே லைட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் வரும். ஸோ இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு காமன் ஒரு கேட் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங். ஸோ இந்த வியூ உங்களுக்கு டோட்டலாகவே நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வியூ, நமக்கு பக்கத்தில் வந்து கார்டன்ஸ் கவர் ஆகுது. ஓவராலாக உங்களுக்கு ஏரியா பெருசாக இருக்கிறது க்ளோஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. 20 feet ரோட்டில் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எலிவேஷன்ஸ் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த வீட்லேயும் நம்ம ஓரளவுக்கு எலிவேஷன்ஸ் டிசைன்ஸ் பண்ணி 2 ரோட்லேருந்து பார்க்கவும் வீடு லுக்காக இருக்கவும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் தான் இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இதான் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்த மேஜர் அவுட்புட்டு. கார்னர் பிளாட் வியூவு 2 பக்கத்துலேருந்து ரோட்லேருந்து பார்த்தா இந்த வியூவோட லுக் எப்படி இருக்கும், இங்கே எங்கெங்கே வுட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறோம், எங்கெங்கே லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறோம், என்னென்ன SS ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கே லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறோம், இந்த வியூவெலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும். அதே மாதிரி இது டாப் வியூ. இந்த டாப் வியூவில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டெரகோட்டா டைல்ஸ் கூட போட்டு நம்ம அந்த ஓப்பன் டெரஸை கூட நம்ம அழகுபடுத்தியிருக்கிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து அந்த ஹெட்ரூமில் இடம் கூட நம்ம வந்து ஜாலி டிசைன்ஸ் மாதிரி CNC டிசைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து அந்த செகண்டரி ரோடோட வியூ கிளைண்ட்டு பார்வைக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து 4 வியூஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு மினிமம் 2 to 3 வியூஸ் கொடுக்கும். இது கார்னர் பிளாட்டுங்கிறனால இது நம்ம வந்து அதிகமான வியூஸ் கொடுத்து கிளைண்ட்டுக்கு எல்லா டிசைன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சொந்த வீடுகளை இப்போவே பிளானிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன டிசைன்ஸ் பண்ணணும், என்னென்ன பெயிண்டிங்ஸ் பண்ணணும், என்ன அவுட்புட்டில் அதை கொண்டு வரணும்னு இப்போவே டிசைன்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே டயல் பண்ணுங்கள். நன்றி.